வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அகாடமியோட ஃபர்ஸ்ட் கிளாஸு கலை சொல்லு. நான் கலை சொல் எப்படி கொண்டு போக போகிறேன்னு சொல்லி இன்ட்ரோ வீடியோவில் சொல்லியிருப்பேன். இன்ட்ரோ வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. 60-20-20ன்னு சொல்லியிருப்பேன். 60 20 ஒரு 20ன்னு சொல்லி நான் பிரிச்சிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொண்டு போக போகிறோம். ஓகேவா? 60 முடிச்சிட்டாவே ஓரளவுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இன்ட்ரோ வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. நான் அதிகமாக பேசலை. நம்ம வீடியோ கொஞ்சம் சுருக்கி சீக்கிரம் முடிக்கிற மாதிரி தான் பார்க்கணும். வீடியோவும் சுருக்கணும், உங்களுக்கு புரியவும் வைக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அபேட்மெண்ட். அபேட்மெண்ட்னா இந்த பேட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கங்க. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பேஸ்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வீடு இடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பேஸ்மெண்ட்டை தான் இடிப்போம், அகற்றுவோம் அப்படின்னு சொல்லி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதை வச்சுதான் இப்போ ஷார்ட்கட்டு. அப்போ பேட்மெண்ட்னா பேஸ்மெண்ட்டு. வீடு இடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பேஸ்மெண்ட்டை தான் அகற்றுவோம்னா இங்க பாருங்க, கா இருந்தா அகற்றுன்னு வரும். இந்த கா தூக்கிட்டா அற்றுன்னு வந்துருமா? அப்ப அகற்று ஞாபகம். அப்ப அற்று போதல் அப்படின்னு வந்துடும். அற்று போதல், அகற்றுதல் அதே மீனிங்ல தான் வரும். ஓகேவா? நீக்கிறதுன்னு வரும். ஓகே, பேட்மெண்ட் அப்படின்னா பேஸ்மெண்ட் என்ன பண்ணுவோம்? அகற்றிடுவோம். ஓகே, அகற்றிடுவோம். இது பாருங்க, நாய்சென்ஸ் அப்படின்னு இருக்கு. நான்சென்ஸ் ஞாபகம் வச்சுங்க. நான்சென்ஸ் தொலைஞ்சு போடா அப்படின்னு திட்டுவோம்ல, நான்சென்ஸ் தொலைஞ்சு போடான்னு சொல்லி. அப்ப தொல்லையை அகற்றல் அப்படின்னு வந்துடும். இதை வச்சுதான் நீங்க பிடிக்கணும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா, இதுதான்ப்பா ரூட் வேர்டு. இந்த அபேட்மெண்ட் இதுதான் ரூட் வேர்டு. இப்போ அபேட்மெண்ட்னா பேஸ்மெண்ட். நீங்க சுருக்கமா எப்படி ஞாபகம் வைக்கணும்னு சொல்ல வரேன். ஏன்னா கடைசொல் ஒரு 70,000 பிளஸ்ன்னு போயிட்டே தான் இருக்கும். ஓகேவா? 70,000 பிளஸ் வரும். இப்போ அதை சுருக்கமா எப்படி ஞாபகம் வைக்கலாம் தான் இந்த 60% ஒரே ரூட் வேர்டு வச்சு 3க்கு மேல கொண்டு வர மாதிரி கொண்டு வந்திருக்கேன். நீங்க சுருக்கமா ஞாபகம் வச்சுக்கணும். அபேட்மெண்ட்னா பேஸ்மெண்ட். வீடு இப்போ வீடு இடிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட்டை தான் அகற்றுவோம். அப்போ பேஸ்மெண்ட்டை அகற்றுவோம்னா அற்று போதல். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இது பக்கத்தில் வர லிங்க் வேர்டு அப்படியே நீங்க சொல்லி பார்த்து அப்படியே மேட்ச் பண்ணீங்கன்னா வந்துடும். ஓகேவா? இதுதான் நம்ம கான்செப்ட். இப்படி தான் நீங்க ஞாபகம் வைக்கணும். அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, அடுத்து ஸ்வீட் அப்படின்னா சூட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட் சூட்டு அப்படின்னு சொல்லி கோட் சூட்டு போட்டு தான் என்ன பண்ணுவோம்? வழக்காட போவோம்னா ஜட்ஜெல்லாம் வழக்காட போவாங்கல்ல, அப்போ வழக்கறவு. இதை வச்சு இது பிடிச்சிடலாம். இந்த நைசென்ஸ் வச்சு நான்சென்ஸ் தொல்லை பிடிச்சவன் போடான்னு சொல்லி தொல்லைன்னு பிடிச்சிடலாம். இந்த அகற்றல்ங்கிறது காமனா வந்துடும். அடுத்து பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போற வேர்டு அபேண்டன். நான் அபேண்டன்னா முன்னாடியே உங்களுக்கு ஆட்சி சொல் அகராஜின்னு சொல்லி யூடியூப்ல போட்டிருப்பேன். அதில் கண்டிப்பாக நான் முன்னாடியே நடத்தியிருப்பேன். அபேண்டன் அப்படின்னா பேய் வீடு. அதாவது யார் யூஸ் பண்ணாம ஊருக்கு ஒதுக்குப்புறமா கைவிடப்பட்ட வீடு, அதைத்தான் அபேண்டன் சொல்லுவாங்க. பேய் வீடுன்னு சொல்லி கூட போவாங்க அரண்மனை, பழைய அரண்மனைக்கு. அதைத்தான் கைவிடப்பட்ட வீடை தான் அபேண்டன் சொல்றோம். நீங்க இமேஜே வச்சிருக்கேன், நல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம உள்ளுக்குள்ள போலாம், என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி. இது பாத்துங்க, அபேண்டன் அப்படின்னா என்னங்க? கைவிடு, கைவிடப்பட்ட வீடு அப்படின்னு அர்த்தம். சில பேர் என்ன கேக்குறீங்கன்னா, இப்போ இது கொடுத்துட்டு இதுக்கு இது மாத்தி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அபேண்டன்னா இப்போ கைவிடப்பட்ட வீடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் அபேண்டன் கேட்டா கைவிடுன்னு வந்துடும். இந்த பக்கத்துல இருக்கிற வேர்டை வச்சு நான் லிங்க் பண்ணிடுவேன். அதனால உங்களுக்கு கவலை இல்லை. இந்த பக்கத்துல வர வேர்டு என்னன்னு பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி மாறும். அப்ப நம்ம பிடிச்சிடலாம். ஓகேவா? இது அபேண்டன்னா கைவிடு. அபேண்டன்டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, ப்ராப்பர்ட்டின்னா என்ன? சொத்துன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து அபேண்டன்டு அப்படின்னா என்ன? அபேண்டன்னா கைவிடப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அப்ப கைவிடப்பட்ட. ஓகேவா? அதேதான். இது பாருங்க, அபேண்டன்மெண்ட் கைவிடுதல். இதெல்லாம் தல்னு சேர்ந்து வருது. இது கூட நான் ஷார்ட்கட் சொல்றேன். கைவிடுதல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கைவிடப்பட்டதுன்னு சொல்லி. இப்ப மென்னு இருக்கு பாருங்க, மென் தல் அப்படின்னு ஞாபகம். மென் தல் அப்படின்னு மென் தல்லுன்னு சொல்லுவோமா? நீங்க என்ன ஞாபகிக்கிறீங்கன்னா மென் தல் அப்படின்னு ஞாபகிச்சிட்டிங்கன்னா மென்தல் அப்படின்னு வந்துடும். அப்ப கை விடுத்தல் அப்படின்னு வந்துடும். இந்த மென்ட் வந்தா மட்டும் தள்ளு வரும். ஓகேவா? சில பேர் இப்படி கேட்டதுனால நம்ம இப்படியும் சொல்றோம். பொதுவா நீங்க சுருக்கமா எப்படி ஞாபகிச்சுக்கணும்னா, அபேண்டன்னா கைவிடப்பட்டது. அப்ப அதுக்கு முன்னாடி அபேட்மெண்ட்னா பேஸ்மெண்ட், அகற்றிடுவோம். இதை மட்டும் தான் உங்க மைண்ட்ல வச்சிருக்கணும். பக்கத்துல வர வேர்டை லிங்க் பண்ணி அடிச்சீங்கன்னா ஸ்பீடா படிச்சிடலாம். நம்ம ஸ்பீடாவும் படிக்கணும், தப்பு பண்ணாமவும் படிக்கணும். ஓகேவா? அபேண்டன்மெண்ட் ஆஃப் ரைட். மென் தல். இங்க இருக்கா தல் இருக்கா? அப்ப கை விடுதல்னு வந்துடும். அப்போ ரைட்னா என்னங்க? உரிமை அப்படின்னு வந்துடும். அபோன்மெண்ட்னாவே கைவிடுதல், துரத்தல், விட்டுட்டு போறது, அப்படியே பாலடைஞ்சு கிடக்கிறது எல்லாமே அபாயின்மெண்ட்ல வரும். அப்ப துரத்தல்னு வந்துடும். இப்ப ரைட்னா என்ன? உரிமை அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அப்ப இது நம்ம ஃபுல்லா பார்த்தாச்சு. அடுத்து நான் சொல்ல போற வேர்டு என்னன்னா அப்சல்யூட். அப்சல்யூட் அப்படின்னா சொல்யூட்னு மட்டும் எடுத்துக்கங்க. சொல்யூட்டை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சொல்யூஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். சொல்யூஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ துணி துவைக்கிறதுக்கு நம்ம சொல்யூஷன் எப்படி போடுவோம்? இப்படி ஃபுல்லா முழுசா போட்டுருவோம். பக்கெட் ஃபுல்லா சொல்யூஷன் போட்டுருவோம். இப்போ சொல்யூஷனை முழுசா போட்டுருவோம். அப்போ முழு அப்படின்னு மட்டும் இதை மட்டும்தான் உங்க மைண்ட்ல இருக்கணும். ஓகேவா? மற்றதெல்லாம் நீங்க பார்த்து மேட்ச் பண்ணிட்டே வரணும். இதுதான் படிக்கிற மெத்தேடு. ஓகேவா? சொல்யூட்னா சொல்யூஷனை துணி துவைக்கிறதுக்கு முழுமையா போட்டுருவோம். முழு. ஓகேவா? முழு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்க சொல்றப்ப உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா?
நான் என்ன சொல்லியிருக்கேன், சொல்யூட்னா சொல்யூஷன், சொல்யூஷனை முழுமையா போட்டுருவோம் துணி துவைக்க பக்கெட்ல அப்படின்னு காமிச்சு. அப்போ முழுமையான, அப்போ முழுமையா போடுறோம்னா அதுக்கு ஒரு லிமிட் கிடையாதுல்ல, வரம்பு கிடையாது. முழுமைன்னா என்ன சொல்லுவோம், இப்போ பாதினா பாதி இந்த அளவுப்பா 1ல இருந்து 5ன்னு சொல்லுவோம். இப்போ முழுமைக்கு ஒரு அளவே கிடையாது, வரம்பே கிடையாது. அதை தான் சொல்ல வராங்க வரம்பற்ற. ஓகேவா? அடுத்து அப்சல்யூட் அசைன்மெண்ட். அசைன்மெண்ட் அப்படின்னா சரி, அப்சல்யூட் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், முழுமையானன்னு சொல்லிட்டேன். முழு அந்த கீ பாயிண்ட் தான் ஞாபகம் வரணும். அப்போ முழுமையான அப்படிங்கிறப்ப முழுமையானன்னா என்னங்க, முழுமையா இருக்கிறது, வரம்பே கிடையாது, அதுக்கு ஒரு நிபந்தனையே கிடையாது. அதுதான் முழுமைன்னு சொல்ல வரோம். அந்த முழுமை மீனிங்குள்ளேயே நிறைய வரும். அதுக்கு தனித்தனியா நம்ம ஷார்ட்கட் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா ஒரே வார்த்தை தான் வருது, அதுக்கு நம்ம தனியா ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்? முழு ஞாபகம் வச்சுட்டாவே முழுசு, அதுக்கு வரம்பு இல்லை, நிபந்தனையும் இல்லை, அதுக்கு எந்த லிமிட்டுமே இல்லை. அப்போ நிபந்தனையற்ற. இப்போ இந்த அசைன்மெண்ட்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம காலேஜில் அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மாற்றி விட்டுருவோமா, மாற்றி விட்டுருவோம். அவன் நீ எழுதி கொடுறான்னு மாற்றி விட்டுருவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மாற்றி கொடுத்துருவோம்னா மாற்றாக்கம், மாற்றாக்கம்னு வந்துடும். ஓகேவா? அவ்வளோதான். அப்சல்யூட்னா முழுமைன்னு சொல்லிட்டேன். டிகிரி அப்படின்னா, இப்போ டிகிரி அப்படின்னா டிகிரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டிகிரி, இது நான் எழுதுனது அப்படியே விடுறாங்க, பிடிஎஃப் சேவ் பண்றேன், அதை அப்படியே பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? டிகிரி, இப்போ டிகிரி வந்து டிகிரி ஞாபகம் வச்சுங்க. டிகிரி முடிச்சோன்னா வீட்டில் என்ன பண்ணுவாங்க, தீர்த்து கட்டிடுவாங்க. தீர்த்து கட்டிடுவாங்கன்னா தீர்ப்பானை, தீர்த்து கட்டிடுவாங்க. வேலைக்கு போடன்னு சொல்லி நம்மள தீர்த்து கட்டிடுவாங்க, தீர்ப்பானை. அடுத்து அப்சல்யூட்னா முழுமை சொல்லிட்டேன். டீடுனா டெட்டுன்னு ஞாபகம் வச்சுங்க. டெட்டு செத்துட்டாங்க. அப்போ டெட்டுனா செத்துட்டாங்கன்னா சொத்தாவணம், செத்துட்டாங்கன்னா செத்து சொத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சொத்தாவணம் அப்படின்னு ஈஸியா வந்துடும். ஓகேவா? அடுத்து அப்சல்யூட்னா முழுமை. டிஸ்கிரிஷன்னா டிஸ்கஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்கஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டிஸ்கஷன், இப்போ நம்ம தேர்வு எழுதுறப்ப என்ன பண்ணுவோம், முந்தின நாள் வந்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தேர்வு எழுதுறப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம்னு ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஓகே. அடுத்து அப்சல்யூட்னா, அப்சல்யூட் அப்படின்னா இதுல வந்து நமக்கு முழுமைங்கிற அந்த வேர்டு லிங்க் ஆகாது. நான் டியூட்டிஸ் வச்சு சொல்றேன். டியூட்டிஸ் அப்படின்னா கடமைகள். ஓகேவா? கடமைன்னு ஒண்ணு இருந்தா உரிமையும் இருக்கும். 2 உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உடன் இணைந்த, பால்டியில படிச்சிருப்போம். கடமைகள், அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள்னு படிச்சிருப்போம். அப்போ நமக்கு டியூட்டினா கடமைன்னு தெரியும். அப்போ கடமைன்னு ஒண்ணு இருந்தா உரிமைன்னு ஒண்ணு இருக்கும். 2ம் உடன் பிறந்தது, உடன் இணைந்த அப்படின்னு வந்துடும். ஓகே. அடுத்து அப்சல்யூட்னா முழு உரிமை, முழுன்னு வந்துடும். எஸ்டேட்னா என்னங்க, சொத்து. எஸ்டேட் வச்சிருக்கேன்பா நான், டீ எஸ்டேட்டு, சொத்துப்பா அப்படிமோ அது. ஓகேவா? அடுத்தது அப்சல்யூட்னா முழுமை. இன்ட்ரெஸ்ட்னா என்னங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காண்டா என் மேல, ரொம்ப என்னை நல்லா பாத்துக்க. இன்ட்ரெஸ்டா இருந்தானே நலன், நல்லா பாத்துக்கிறது அப்படிங்கிற மீனிங்ல வரும். அப்ப நலன். இது பாருங்க, அப்சல்யூட் லா. லானா என்ன, சட்டம். அப்சல்யூட்னா முழுமை. ஓகே. அப்சல்யூட் வச்சே பாருங்க எவ்வளவு வருது. நம்ம அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி மெட்டீரியலை ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கோம். 3 ரவுண்ட் நீங்க அடிச்சு வரப்ப அழகா முடிச்சிருவீங்க, சிம்பிளா முடிச்சிருவீங்க. அப்சல்யூட்னா நான் என்ன சொல்லிட்டேன், முழுன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த லயபிலிட்டிய லைப்ரரின்னு ஞாபகம் வச்சுங்க. லைப்ரரி. இப்போ லைப்ரரினாவே நம்ம தெரியும், லைப்ரரி போனாவே எப்படி நடந்துப்பாங்க, கடுமையா நடந்துப்பாங்க, கடுமையா நடந்துப்பாங்க. புக் ஏதாச்சும் எடுத்துட்டு போனா நீ தாண்டா பொறுப்பு, நீயே பாத்துக்கணும், புக்கு கரெக்டா கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ பொறுப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புக்குக்கு நீ தான்ப்பா பொறுப்பும்பாங்க. இங்கேயும் பொறுப்பு வந்துருச்சு பாருங்க. அப்சல்யூட்டுக்கு நம்ம முழுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த லயபிலிட்டியா லைப்ரரி ஞாபகம் வச்சுட்டு, லைப்ரரி போனாவே முழு பொறுப்பு நம்ம தான். கடுமையா நடந்துப்பாங்க, லைப்ரரி போனா கடுமையா நடந்துப்பாங்க, பேசலாம் கூடாது, பொறுப்பா இருக்கணும். ஓகேவா? பொறுப்பு. ஓகேவா? அடுத்து இங்கேயும் பொறுப்புன்னு வந்துருச்சு. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்து அப்சல்யூட் மெஜாரிட்டி. மெஜாரிட்டின்னு என்னங்க, மெஜாரிட்டி கட்சி ஜெயிச்சிருச்சு, மெஜாரிட்டி வச்சிருக்கவங்க ஜெயிச்சிட்டாங்க, தனிப்பெரும்பான்மை அப்படிம்பா. மெஜாரிட்டினாவே தனிப்பெரும்பான்மை. அப்சல்யூட்னா முழு, ஓனர்னா உரிமையாளர். அடுத்து அப்சல்யூட் ப்ரிவிலேஜ். ப்ரிவிலேஜ் பாத்தீங்க, ப்ரிவிலேஜை ஃப்ரிட்ஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிவிலேஜ் ஸ்பீடா சொன்னீங்கன்னா ஃப்ரிட்ஜ்னு வரும். ஃப்ரிட்ஜ், இப்போ வீட்டில் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறது ரொம்ப சிறப்புப்பா, சிறப்பு வந்துருச்சுங்களா? வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கிறது ரொம்ப சிறப்புப்பா, ஏன்னா காய்கறிகளும் கெட்டு போகாதுல்ல. சிறப்புரிமை, வரையிலா சிறப்புரிமை. ஓகேவா? அடுத்து அப்சல்யூட்னா முழு. இந்த வரை கூட எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃப்ரிட்ஜ் வீட்டுக்கு வச்சிருக்கிறது தான் சிறப்பு, அது வைக்காத வரைக்கும் சிறப்பு இல்லை அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜ் வைக்கிற வரைக்கும் தான் நமக்கு சிறப்பு, வைக்கலைன்னா அது வரைக்கும், அது வரைக்கும்னா வரையிலா, அது வரைக்கும் நமக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? குழப்பம். ஓகேவா? நான் அதுக்கு தான் இதை மட்டும் சொன்னேன். ரொம்ப நான் சொன்னேன்னா உங்களுக்கு குழப்பம். சில பேர் அதுவும் கேட்கறதுனால நான் இதுவும் சொல்லிட்டேன். வீடியோவும் நமக்கு லென்த்தா போகக்கூடாது, டக்கு டக்குன்னு பார்க்கணும், பார்த்துக்குங்க. ப்ராப்பர்ட்டினா சொத்து, அப்சல்யூட்னா முழு. ஓகேவா? அப்போ சொத்துனா நமக்கு அந்த உரிமை இருக்கும்ல, ப்ராப்பர்ட்டி மேலே நமக்கு உரிமை இருக்கும். அப்போ சொத்து, முழு உரிமை, சொத்து. ஓகேவா? அப்சல்யூட் அப்படின்னா இங்கேயும் முழு வந்துடுச்சு. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்னங்க, நீ தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிம்பாங்க, நீ தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுப்பு, இங்கேயும் பொறுப்புன்னு வந்துடுச்சு. ஓகேவா? அடுத்து அப்சல்யூட்னா முழுமையான. இது பாருங்க, ரெஸ்ட்ரெயின்ல ரெஸ்ட் மட்டும் எடுத்துங்க. ரெஸ்ட் எடுக்க தடை. ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் என்ன, ஆஸ்பிரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே எழுதுறேன். ஓகே. ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுக்க தடை. அப்ப ரெஸ்ட்னா தடைன்னு வந்துடும். ஓகே. அடுத்து பாருங்க,
அப்சல்யூட் ரெஸ்ட்ரெயின்ட் ஆன் அலினேஷன். அப்சல்யூட் அப்படின்னாவே முழுன்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து ரெஸ்ட் எடுக்க என்னங்க? ரெஸ்ட் எடுக்க தடை. ஓகே. அடுத்து ஏலியன். அலினேஷன்ல ஏலியன் மட்டும் எடுத்துங்க. ஏலியன்னா என்னங்க? மாற்று மனிதர்கள் தானே, மாற்று கிரகத்தினர் அப்படின்னு சொல்லுவோம். ஏலியனு மாற்று கிரகத்தினர்னா மாற்றுனா மாற்றாக்கத்தின் வந்துடும். மாற்றாக்கத்தின் பேரில் முழு தடை. அடுத்து அப்சல்யூட்னா முழு, ரைட்னா உரிமை. இதுலயும் அப்சல்யூட்னா முழுமையான, டைட்டில் அப்படின்னா என்னங்க? இப்போ டைட்டில் வைப்பாங்க படத்துக்கு. படம் ஞாபகம் வச்சுங்க. படத்துக்கு வந்து டைரக்டர் டைட்டில் வைப்பாங்க. டைரக்டர் டைட்டில் வைப்பாங்களா? ஏன்னா உங்களுக்கு டைட்டில் வைக்க முழு உரிமை இருக்கு. டைட்டில் வந்து படத்துக்கு வைக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கு. அப்போ உரிமை மூலம் வந்துடும். ஓகே. அடுத்து இது பாருங்க, அபெட்மெண்ட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். பெட்டு மென் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ மென்னுன்னா என்னங்க? ஆண்கள். உமன்னா பெண்கள். இப்போ மென் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெட்டு கட்டுவாங்க. நீ ஒரு கோலடா, நீ அவனை அடிக்க முடியாதுடா, நீ வீரனே கிடையாதுடான்னு பெட்டு கட்டுவாங்க. பெட்டு கட்டி நம்மள என்ன பண்ணுவாங்க? நம்மளையும் குற்ற உடந்தை ஆக்கிடுவாங்க. நம்மளும் பெட்டு கட்டுறான்டான்னு சொல்லி நாமளும் வீரமா போய் தவறான செயல்ல போயிடுவோம். அப்ப நாமளும் குற்றத்துக்கு உடந்தை ஆயிடுவோம். ஓகேவா? அப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு காமன் வேர்டு என்ன வரும்னா குற்ற உடந்தை தான் வரும். குற்ற உடந்தை தான் வரும். இப்போ நான் சொல்ற இந்த காமன் வேர்டை ஞாபகம் வச்சுட்டு பக்கத்துல வர வேர்டை நீங்க அப்படியே அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்தினீங்கன்னா ஈஸியா வந்துடும். ஓகேவா? மென்னெல்லாம் பெட்டு கட்டுவாங்க. நீ கோலடா, நீ அவனை அடிக்க முடியாதுடாம்பாங்க. நாமளும் அவன் பேச்சு கேட்டுட்டு போய் குற்றத்துக்கு உடந்தை ஆயிருவோம். அப்போ குற்ற உடந்தை இங்க வந்துருச்சா? இது பாருங்க, அபெட்மெண்ட் பை கான்ஸ்பிரசி. அபெட்மெண்ட் நான் சொன்ன பெட்டு கட்டினா குற்றத்துக்கு உடந்தை ஆயிருவாங்க. இங்க குற்ற உடந்தைன்னு இருக்கு. இந்த கான்ஸ்பிரசி அப்படின்னா சதி வழக்கு. இப்போ கான்பூர் சதி வழக்கு, கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரசி சதி அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ரசி சதி இதை பக்கத்துல இப்படி எழுதிக்கிங்க. நான் அப்போட பக்கத்துல அப்படியே எழுதி இருக்கிறேன். ரசினா சதி, ரசி சதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து அபெட்மெண்ட் ஆஃப் அசால்ட். நான் என்ன சொன்னேன்? பெட்டு கட்டுவாங்க, நம்ம உடந்தை ஆயிருவோம்னு சொன்னேன். அப்போ உடந்தைன்னு வந்துருச்சா? அசால்ட்னா அசால்ட்டா தாக்கிட்டாண்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அசால்ட்டா தாக்கிட்டாண்டா. ஓகேவா? அடுத்து அபெட்மெண்ட் பை சூசைட்னா உடந்தைன்னு சொல்லிட்டேன். நான் இந்த வேர்டு தான் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பக்கத்துல வர வேர்டு ஷார்ட்கட் போட்டீங்கன்னா ஈஸியா படிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? சூசைட் அப்படின்னா தற்கொலை, அபெட்மெண்ட் அப்படின்னா உடந்தை நான் சொல்லிட்டேன். ஓகே. அடுத்து போவோம். இது பாருங்க, அப்ஸ்கான்னா என்னங்க சொல்லுவாங்க? அப்ஸ்கான்னா தலைமறை ஆவறது. அப்படி அப்ஸ்காண்ட் ஆயிட்டான்டா, தலைமறை ஆயிட்டான், கடன் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தலைமறைவாதல். அப்ஸ்காண்டர் அப்படின்னா தலைமறைவானவர். எல்லாரும் வந்து இது மாத்தி கொடுப்பாங்க, எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொன்னீங்க. இதுக்கும் நான் ஷார்ட்கட் சொல்றேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி எர்னா வர் அப்படின்னு தான் வரும். வர் இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு எல்லா சொல்லுலையும் இந்த மாதிரி எர்ன்னு முடிஞ்சா வர்ன்னு தான் வரும். ஓகே. அந்த மாதிரி ரைமிங்கா ஞாபகம் வச்சுங்க. மேக்சிமம் அப்படி வரும். அப்ப தலைமறைவானவர். அப்ஸ்கான்னாவே தலைமறைவு. அப்ஸ்காண்டிங் அப்படின்னா தலைமறைவு. இது பாருங்க, டெப்ட்னு என்னங்க? இப்போ டெபிட் கார்டு எதுக்கு வாங்குவோம்? கடனுக்காக தான் வாங்குவோம். கடன் அட்டைன்னு சொல்லுவோம். அப்போ டெப்னாவே கடன் தான், கடனாளி. ஓகே. அடுத்து அப்ஸ்காண்டிங் அப்படின்னா தலைமறைவாகிறது, பதுங்கிறது, எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? இப்போ இதுல இந்த அஃபண்டர் இருக்கு இல்லைங்க? இந்த அஃபண்டர்ல ஃபெண்டர் மட்டும் இருக்குங்க. ஃபெண்டர்னா ஃப்ரெண்டுன்னு கூட ஞாபகம் வச்சுங்க. ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்? நம்மளையும் சேர்த்து குற்றவாளி ஆக்கிடுவான். ஃப்ரெண்டு கூட சேர்ந்தா நம்மளும் குற்றவாளி ஆயிடுவோம். இல்லைன்னா ஃப்ரெண்டு நம்மள குற்றவாளி ஆக்கிடுவோம். குற்றவாளின்னு தான் வரணும். வாலி, குற்றவாளி. ஓகேவா? இது பாருங்க, நம்ம அடுத்து பார்க்க போறது அப்ஸ்ட்ராக்ட். ஓகேவா? அப்ஸ்ட்ராக்ட்னா இந்த ட்ராக் மட்டும் எடுத்துக்கங்க. நான் இங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன். ட்ராக் வந்து எப்படிங்க இருக்கும்? ட்ராக் வந்து சுருக்கமா இருக்கும். இப்படி சுருக்கமா இருக்கும். இதுல வந்து ட்ராக் சுருக்கமா இருக்கும். இங்க வந்து ட்ராக்கு பக்கத்துல என்ன பண்ணிருப்பாங்க? குறியெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி குறியெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப குறினா குறிப்பு. ஓகேவா? இங்கேயும் குறிப்பு வந்துடும். இந்த குறியை வந்து அடிக்கடி ரெட்டு கிரீன்னு எடுத்து விட்டே இருப்பாங்க. மாத்தி விட்டே இருப்பாங்கல்ல. ஒரு டைம் ரெட் இருக்கும், அடுத்து கிரீனுக்கு எடுத்து விட்டுருவாங்க. அப்ப எடுத்து விட்டே இருப்பாங்கன்னா எடு குறிப்பு. இந்த குறியை எடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப ட்ராக் சுருக்கமா இருக்கும், சுருக்க குறிப்பு. அப்புறம் எடு குறிப்பு. இங்க பக்கத்துல வந்து இந்த மாதிரி குறியெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதை அடிக்கடி எடுத்துருவாங்க, மாத்தி எடுத்துருவாங்க, ரெட் கிரீன் சொல்லி. அப்ப எடு குறிப்பு. ஓகேவா? அடுத்து பாருங்க, ட்ராக்னாவே சுருக்கமா இருக்கும், குறியெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப சுருக்க குறிப்பு வந்துருச்சு. அக்கௌண்ட்ஸ்னா என்னங்க? கணக்கு. இதைத்தான் நான் சொல்ல வரேன். நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், இந்த ரூட் வேர்டை படிச்சுட்டு பக்கத்துல வர வேர்டில் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டா தான் இருக்கும். ஓகேவா? அதனால ஈஸியா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே. அடுத்து அப்ஸ்ட்ராக்ட். ட்ராக்னாவே சுருக்கமா இருக்கும். இது இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆவணம். இன்ஸ்ட்ருமெண்ட், இது ஏன் இன்ஸ்ட்ருமெண்ட்ரா? இப்போ கிட்டார் ஏதாச்சும் வச்சிருந்தா இது ஏன் இன்ஸ்ட்ருமெண்ட்ரா அப்படின்னு சொல்லி ஆணவமா பண்ணுவோம். ஆணவம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னன்னா கிட்டாரு அந்த மாதிரி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என் இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்டார்ரா, நீ எல்லாம் தொடக்கூடாதுன்னு ஆணவமா பேசுவோம். ஏன்னா நான் தான் வச்சிருக்கேன். ஆணவம்னா ஆவண அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நான் பக்கத்துல எழுதியிருக்கேன் பாத்துங்க. ஆவண சுருக்கம். ட்ராக்னா எப்படி இருக்கும்? சுருக்கமா இருக்கும். டைட்டில் நான் கூட சொன்னேன்ல, படம் டைரக்டர் வந்து
டைரக்டருக்கு வந்து உரிமை இருக்கு டைட்டில் வைக்கிறதுக்கு, அப்போ உரிமை மூல சுருக்கம் அப்படின்னு வந்துடும். ஓகே, அடுத்து போலாம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விடுதாங்க. அபியூஸ்னா இப்ப சைல்டு அபியூஸ்னு கூட சொல்லுவாங்க. சைல்டு அபியூஸ் குழந்தையை வந்து தவறா பயன்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அபியூஸ்னா தவறா பயன்படுத்துற. அப்ப அதே மீனிங்ல தான் வரும். ஓகேவா? அபியூஸ்னா இழிவா பண்றது, தவறா குழந்தைங்களை பயன்படுத்துறது, தவறா பயன்படுத்துறது, நியூஸ்ல எல்லாம் ஒரு அபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா? முறையற்று பயன்படுத்து, தப்பா ஒரு விஷயத்துக்கு ஈடுபடுத்துறது, தகாத முறையில ஒரு விஷயத்த பண்றது எல்லாமே அபியூஸ் தான். அபியூஸ்னா தவறு, அவ்வளவுதான். இது நமக்கு தெரிஞ்சதா. வசைனாலும் அது தவறதா குறிக்க வருது. ஓகே, அடுத்து அபியூஸ்னாவே நான் சொல்லிட்டேன், தவறா பயன்படுத்துறது. எக்ஸாம்பிள் சைல்டு அபியூஸ் இங்கே எழுதியிருக்கேன், பாத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ டிஸ்கிரீஷனை என்ன ஞாபகம்? டிஸ்கஷன் ஞாபகம். நான் முன்னாடியே சொன்னேன். ஓகேவா? டிஸ்கஷன் தேர்வுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். அப்போ உள்ள தேர்வை தவறாக பயன்படுத்துதல் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து அபியூஸ் ஆஃப் ஜுரிஸ்டிக்ஷன். ஓகேவா? இதுல அபியூஸ்னா தவறாக பயன்படுத்துதல், இது வந்துடும். டிக்ஷன்னா டிக்ஷனரி ஞாபகம். டிக்ஷனரி. இப்போ டிக்ஷனரினா என்னங்க? ரொம்ப வார்த்தைகள் வரம்பு மீறி போயிட்டே இருக்கும், அதுக்கு எல்லையே இல்லை. இப்போ கூட நம்ம வந்து சொற்பொருள் டிக்ஷனரி தான் படிக்க போறோம். அப்போ டிக்ஷனரினாவே வார்த்தை வரம்பு மீறி போகும். அப்போ வரம்பை அப்படின்னு வந்துடும். இந்த டிக்ஷனரி ஞாபகம் வச்சுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். இந்த அபியூஸுக்கும் நான் சொல்லிட்டேன். அடுத்து அபியூஸ் அப்படின்னா தவறாக பயன்படுத்துதல். பவர்னா என்னங்க? அதிகாரம். அடுத்து அபியூஸ் அப்படின்னா நான் சொன்னேன், தவறா பயன்படுத்துறது, வசப்படுறதுன்னு சொல்லுவாங்க, அது தவறு தானே. அப்போ வசை. லாங்குவேஜ் அப்படின்னா மொழி. அப்ப அபியூஸ்னாவே தவறா பயன்படுத்துறது, அவ்வளவுதான். சுருக்கமா ஞாபகம். இது மீதியெல்லாம் நீங்க ரிவிஷன் பண்ணீங்கன்னா மைண்ட் செட் ஆயிடும். இது பாருங்க, ஆக்சிலரேஷன். இப்போ கார்ல வந்து பிரேக், கிளட்ச், ஆக்சிலேட்டர்னு இருக்கும். அப்போ அது எதுக்கு? நம்ம விரைவா போறதுக்கு. அப்ப ஆக்சிலரேஷன்னா விரைவுன்னு அர்த்தம். அப்படி விரைவா போறது என்னோட உரிமைடா அப்படின்னு சொல்றோம் ஞாபகம். விரைவா போறது என்னோட உரிமை, யாரும் கேட்க கூடாது. அப்போ உரிமை, விரைவு. அடுத்து அக்சிலரேஷன்னாவே விரைவா போறது. ஓகேவா? கிளாஸ்னாவே இந்த கிளாஸ் ஞாபகம். CLASS. இப்போ கிளாஸ்னா ஸ்கூல்ல கிளாஸ் என்ன பண்ணுவாங்க? வாசிச்சுட்டு போயிடுவாங்க. வாசிச்சுட்டு போயிடுவாங்கன்னா வாசகம் அப்படின்னு, வாசகம் சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்கல்ல கிளாஸ்ல, வாசகம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து கிளாஸ் வாசகம் வந்துடும். அடுத்து ஆக்சிலரேஷன் அப்படின்னாவே நான் என்ன சொன்னேன்? ஆக்சிலரேஷனா ஸ்பீடா போறது, அப்போ விரைவா போறது, அது என்னோட உருமடா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டாக்டரைன் அப்படின்னா டாக்டர்னு ஞாபகம். டாக்டர் டாக்டர் என்ன பண்ணியிருப்பாங்க? கோட்டு போட்டிருப்பாங்கல்ல, டாக்டர் கோட்டு போட்டிருப்பாங்க. அப்போ கோட்டுனா கோட்பாடு அப்படின்னு வந்துடும். ஓகே, அப்ப ஆக்சிலரேஷன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு வார்த்தை மட்டும்தான் ஞாபகம். அடுத்து அக்செப்டன்ஸ்னா எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறது, ஏத்துக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப ஏற்பு. அடுத்து அக்செப்டன்ஸ் ஆஃப் இல்லீகல் கிராட்டிபிகேஷன். அக்செப்டன்ஸ்னா ஏத்துக்கிறது, வாங்கிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப பெறுதல். இது பாருங்க, இல்லீகல்னா என்னங்க? சட்டவிரோதமாக அப்படின்னு வரும். அடுத்து கிராட்டி அப்படின்னா கையூட்டி. கிராட்டி, கையூட்டி ரைமிங்கா ஞாபகம் வச்சுங்க. நான் இங்க கூட எழுதிடுறேன் உங்களுக்கு ஈஸியா இருக்கிறக்காக. கையூட்டி. ஓகே, முடிஞ்சு. அடுத்து அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆஃபர். இப்போ அக்செப்ட்னா ஏத்துக்கிறது. இப்போ கடையில ஏதாச்சும் ஆஃபர் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? நம்ம முனைப்பா போய் வாங்குவோம். முனைப்பானா முனைவு. அப்ப ஆஃபர்னா முனைவு, ஏற்புன்னு வந்துடும். அடுத்து அக்செப்ட்னா ஏத்துக்கிறது. டெண்டர் விடுறாங்க, ஒப்பந்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்பந்தம் புள்ளியை ஏற்றல். அக்செப்டர். பாருங்க, வர் ரைமிங்காவே வரும். அதை வச்சு நீங்க ஈஸியா பிடிச்சணும். வர். அப்ப ஏற்பவர். அப்புறம் அக்செப்டர்னா ஏற்பவர். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா, பில்னா சீட்டு அப்படின்னு சொல்லுவோம். பில்லு கொடுக்குறாங்க, சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து எக்ஸ்சேஞ்சுன்னா என்னங்க? கொடுத்து மாத்திக்கிறது. அப்போ மாற்று சீட்டை ஏற்பவர். ஃபுல்லா வந்துருச்சா? அடுத்து இது பாருங்க, ஆக்சிடென்ட் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எதிர்பாராம நடந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சிடென்ட். அப்ப எதிர்பாரா விளைவு. ஆக்சிடென்ட் விபத்தும் சொல்லுவாங்க. அது நான் வந்து பிளான் பண்ணியா பண்றோம் ஆக்சிடென்ட், எதிர்பாராம தான் நடக்குது, அதனாலதான் எதிர்பாரா விளைவு, விபத்துன்னு சொல்லலாம் டைரக்டா. ஓகேவா? அடுத்து ஆக்சிடென்ட், இது ரெண்டையும் நீங்க சேர்த்தி தான் பார்க்கணும். ஆக்சிடென்ட் அரைசிங் இன் தி கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இது அவுட் ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுதான்பா. இது இன் தி கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இது அவுட் ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. இப்போ எம்ப்ளாய்மெண்ட்னாவே பணின்னு தெரிஞ்சிடும். இங்கேயும் பணி வந்துருச்சு. ஓகேவா? இதுல பணி புரியும் போதுன்னு இருக்கு. ஓகேவா? ஆக்சிடென்ட்னா விபத்துன்னு வந்துடும், இங்கேயும் விபத்துன்னு வந்துடும். ஓகேவா? அரைசிங்னா அரைஸ் ஆகுது, இப்போ சன் ரைஸ் ஆகுது, அப்போ ஏற்படுது அப்படின்னு சொல்லுவோம். அரைசிங்னா ஏற்பாடு, எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இங்க பணிபுரியும் போதுன்னு வருது, இங்க பனி மூலன்னு வருது, அதைத்தான் நம்ம மைண்ட்ல எழுதணும். இப்போ இந்தி அப்படின்னா ஹிந்தின்னு இருக்குங்களா, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஹிந்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஹிந்தினா ஹிந்தி. ஹிந்திக்காரங்க இங்க தானே வந்து பணி புரியுறாங்க, இங்கதான் வந்து தமிழ்நாட்டுல பணி புரியுறாங்க. பணி புரியுறாங்கன்னா பணி புரியும் அப்படின்னு வந்துடும். அவுட் ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட்னா அவுட்ன்னு இருக்கு பாருங்க. அவுட். இப்போ நம்ம எதுலயாச்சும் அவுட் ஐட்டம்னா என்ன சொல்லுவாங்க? உனக்கு மூளை இல்லடா, நீ அவுட் ஆயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. மூளைனா மூலம்னு வந்துடும். மூளை ஞாபகம், அப்ப மூலம்னு வந்துடும். ஓகேவா? இந்த அளவுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுக்கப்புறம் இதுக்கு ஈஸியான மெத்தடே கிடையாது. ஓகேவா?
ஆக்சிடென்ட்னா நான் என்ன சொன்னேன், தற்செயலா நடக்கிறது. நம்ம பிளான் பண்ண மாட்டோம். திடீர்னு போவோம், யாராவது வண்டிக்காரன் வந்து அடிச்சிருவான். அப்ப தற்செயலான. அடுத்து அக்கவுண்ட் புக். அக்கவுண்ட்னா கணக்குன்னு அர்த்தம். புக்னா என்ன சொல்லுவோம்? புக்னா புத்தகம்னு சொல்லுவோம். ஏடுன்னு சொல்லாம கணக்கு கூட்டல் ஏடு, கணக்கேடுன்னு சேர்த்து எழுதியிருக்காங்க. ஒன்னும் இதுல நம்ம பயப்படுற இல்ல. ஏடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப ஏடுன்னு சொல்லலாம், புக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து அக்கவுண்ட் பேயி ஒன்லி. அக்கவுண்ட்னா கணக்கு. ஒன்லின்னா என்னங்க? ஒன்லின்னா மட்டும்னு அர்த்தம். இதுல பேனா என்ன? பேனா பணம். பணத்தை தானே நம்ம பே பண்ணுவோம். அப்போ பேனா பணம். இதுல பாருங்க ஈன்னு வாங்கிப்போம் அப்படின்னு ஞாபகம். பெறுபவர்னா வாங்கிக்கிறவர் தானே. ஈன்னு வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வாங்கிப்போம். இது பெறுபவர் ஏற்பவரும் கொடுத்துட்டா என்னன்னு சொல்லி சில பேர் கேட்குறீங்க, குழப்புதுன்னு சொல்றீங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் சொல்றேன். ஈன்னு வாங்கிப்போம், ஈன்னு வாங்கிப்போம். அப்போ பெறுபவர் மட்டும். அக்கௌண்ட்னா என்னங்க? கணக்கு. கரண்ட்னா என்ன? கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள்னு சொல்லுவோம். அப்ப நடப்பு கணக்கு. அக்கௌண்டன்ட் இப்போ சார்ட்டர்டு அக்கௌண்டன்ட் சிஏன்னு சொல்லுவாங்க. அப்பனா அது படிச்சிட்டாங்கன்னா அவங்க அதுவா ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப கணக்காளர் ஆயிட்டாங்க. அக்கௌண்ட்னா கணக்கு பாக்குறவங்க. அப்ப கணக்காளர் ஆயிட்டாங்க அக்கௌண்டன்ட். அப்ப கணக்கர் வந்துடும். அடுத்து அக்கௌண்டன்ட் ஜெனரல் அப்படின்னா அக்கௌண்டன்ட்னாவே கணக்குன்னு சொல்லிட்டேன். இந்த ஜெனரல்னாவே உங்களுக்கு மாநில தலைவர் நிறைய பக்கம் வரும். இப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். ஜெனரலாவே எல்லா மாநிலத்துக்கும் தலைவர் இருப்பாங்க. ஜெனரலாவே தமிழ்நாடுனாலும் சரி, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் தலைவர் இருப்பாங்க ஜெனரலாவே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அக்கௌண்டிங் இயர் அப்படின்னா, இயர்னா ஆண்டு, அக்கௌண்டிங் அப்படின்னா கணக்கு வைத்து வரும் ஆண்டு. அடுத்து அக்கௌண்ட்ஸ் ஆபீசர் அப்படின்னா, அக்கௌண்ட்னா கணக்கு, இங்கேயும் கணக்கு வந்துடும். ஆபீசர் அப்படின்னா அதிகாரி, இங்க ஆபீசர்னா அலுவலர். அதிகாரி அலுவலர் ரெண்டுமே ஒண்ணுதான். ஆபீசரை தான் குறிக்கும். இது பாத்துக்குங்க, நான் அக்யூரல் சொல்றேன். அக்யூரல்னா கியூர்னு ஞாபகம் வச்சுங்க. அக்யூரல்ல கியூரல், இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கியூர்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் போய் கியூர் ஆயிட்டா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி வீட்டுக்கு போய் சேருங்கன்னு சொல்லிடுவாங்களா? வீட்டுக்கு போய் சேருங்கன்னு டாக்டர் சொல்லிடுவாரு. அப்ப கியூர் ஆயிட்டாவே போய் சேருங்கன்றுவாங்க. சேர் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிடும். கியூரல்னா கியூர் ஆயிட்டா போய் சேர்ந்துக்குங்க, வீட்டுக்கு போய் சேர்ந்துக்குங்க. சேர். ஓகேவா? இப்ப பாருங்க, அக்யூரல்னா கியூரல் மட்டும் எடுத்துக்கங்க. கியூர்னு சொல்லிட்டேன். கியூர் ஆயிட்டா போய் சேருங்க அப்படின்னு பேஷண்ட சொல்லிடுவாங்க. சேர்ந்தடைதல் அப்படின்னு வருதா? ரைட்னா என்னங்க? உரிமை. ஷூனா கோட் சூட்டு ஞாபகம் வச்சுங்க. கோட் சூட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஷூனா இந்த ஷூ ஞாபகம் வச்சுங்க. வழக்குக்கு நம்ம போடுறப்ப ஜட்ஜ் எல்லாம் வந்து கோட் போட்டு தான் கோட் சூட் போட்டு தான் வருவாங்க. வழக்கு போனவே சூட்டு போட்டு வருவாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. வழக்கு தொடரும் உரிமை, சேர்ந்தடைதல் எல்லாமே சொல்லிட்டேன். அக்யூரல் நான் சொன்னல, கியூர் ஆயிட்டாவே சேர்ந்துக்குங்க. அப்ப சேர்க்கை. ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸாம் ஹால் போனோம்னா இப்படி கொடுக்குறாங்கன்னா நம்ம ரூட்டோட உங்க கண்ணுக்குள்ள வரணும். அதை பார்த்துட்டீங்கன்னாவே 2 ஆப்ஷன் தூக்கிடலாம். மீதி ஒரு ஆப்ஷன் வச்சு நீங்க ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? பயப்பட தேவையில்லை. ரைட்ஸ்னா இங்க உரிமைகள் வந்துருச்சு. ஓகேவா? இப்ப நான் கியூர்னா என்ன? கியூர் ஆயிட்டாவே போய் சேருங்க வீட்டுக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்ப சேர்ந்தடை வந்துருமா? அடுத்து என்னன்னா, ஒட்டுக்கா வந்து நீங்க கியூர் ஆயிட்டீங்க போய் சேருன்னு சொல்ல மாட்டாங்க. சிறுக இங்க பாத்துங்க, சிறுக நீங்க கியூர் ஆயிட்டே வருவீங்க. இப்போ ஒரு நோயாளியா ஹாஸ்பிட்டல் போறீங்க. ஓகேவா? போய் ஹாஸ்பிட்டல்ல சிறுக இங்க பாருங்க, சிறுக நீங்க கியூர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க போய் சேர்ந்தடைங்கன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? அப்ப சிறுக தொகு, சேர்ந்துருங்கன்னா சேர்வுரு, இதுவும் அதுதான். சேர்ந்துருங்க, அடைஞ்சிருங்க எல்லாம் ஒண்ணுதான். அப்ப அடைவுரு, அப்ப சேர்ந்தடை எல்லாமே வந்துடும். அடுத்து அக்யூர்டு, கியூர்டுன்னு வருதா இங்கேயும்? அதனால கியூர் ஆயிட்டா சேர்ந்தடைன்னு சொல்றான். அடுத்து அக்யூர்டு அப்படின்னா சேர்ந்தடை. கியூர் ஆயிட்டா போய் சேர்ந்தடை. இன்கம்னா என்னங்க? வருமானம். அக்யூர்னா சேர்ந்தடை. இன்ட்ரெஸ்ட்னா என்னங்க? வட்டி. இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்பா? 2% அப்படி சொல்லுவாங்களா வட்டி. அதே ரைட்னா என்னங்க? உரிமை. அக்யூர்டுனா சேர்ந்தடை, கியூர் ஆயிட்டுனா போய் சேர்ந்தடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது பாருங்க, அக்யூமுலேட். இந்த குமுல் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கங்க. குமுல கும்பல் அப்படின்னு எடுத்துங்க. கும்பல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கும்பலா இருந்தாவே என்ன சொல்லுவாங்க? எல்லாம் சேர்ந்து இருக்காங்க, கும்பலா இருக்காங்க, சேர்ந்து இருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்ப சேகரி. இது கூட கரின்னு வருது. ஓகேவா? இப்ப ஏட்னா கறி. ஓகேவா? கறி தானே நம்ம சாப்பிடுவோம். ஏட் பண்ணுவோம், சாப்பிடுவோம். கறி தான் ஏட் பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப சேகரின்னு வந்துடும். அக்யூமுலேட்னாவே குமுல் மட்டும் எடுத்துங்க. கும்பல கும்பல்னு எடுத்துங்க. கும்பலா இருக்கிறான்னா என்ன சொல்லுவோம்? திறன் இருக்காங்க, சேர்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சேர்ந்துன்னா சேகரி. அப்ப அக்குமுலேஷன் கும்பல் எடுத்துங்க. கும்பலா இருக்காங்கன்னா திரண்டு இருக்காங்க. எல்லா மக்களும் பாருங்க இப்படி திரண்டு இருக்காங்களா? அப்ப திரட்டுதல். அப்புறம் என்ன இருக்கு? குவிஞ்சு இருக்காங்க எல்லா பக்கமும். அப்ப குவித்தல். ஓகேவா? அடுத்து அக்யூமுலேஷன் அப்படின்னா பாருங்க, இப்போ நீங்க எப்படி சொன்னாலும் ஒரே மீனிங்ல தான் வரும். இப்போ சேர்ந்து இருக்காங்க, திரண்டு இருக்காங்க, குவிஞ்சு இருக்காங்க, குவிப்பு எல்லாம் ஒரே மீனிங் தான். அக்குமுலேஷன் இங்க குவிப்பு வந்துருச்சு. அடுத்து இன்கம் அப்படின்னா வருவாய் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இது பாருங்க, அக்குமுலேட். நான் சொல்லிட்டேன். கும்பல்னா கும்பல்னா என்னங்க? கும்பலா கூடி இருக்காங்கன்னு சொல்லுவோம். கூடு வந்துருச்சா? எல்லாம் ஒரே மீனிங்ல தாங்க வரும். நான் சொல்ற அந்த ஒரு மீனிங் புரிஞ்சுட்டு எல்லா ஆங்கிலும் யோசிச்சீங்கன்னா ஈஸியா போயிடும். ஓகேவா?
கும்பலா கூடியிருக்காங்க. ஓகேவா? இது லெகசியை வந்து 2ஆ பிரிச்சுங்க. லெகசி லெக்குல சி பிடிச்சதுனால உயிர் போற மாதிரி வலிச்சுது, குடஞ்சு எடுத்துட்டாங்க அந்த சிய அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்து அக்யூமுலேட்டிவ் சென்டென்ஸ். இது பாருங்க. சென்ட்னா சென்டம்னு சொல்லுவோமா? சென்டம்னா 100. 10ன்னா என்னங்க? 10. அப்போ 100க்கு 10 எடுத்தா என்னங்க? உனக்கு தண்டனைடா, தண்டனை அப்படின்னு சொல்றாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. தண்டனை. அப்ப தொடரியல் தண்டனை அப்படின்னு வந்துடும். ஓகே, இது பாருங்க. அக்னாலேஜ்மெண்ட் இருக்கா? நாலேஜ்னு எடுத்துங்க. நாலேஜ்னா என்னங்க? அறிவு. இப்ப ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்க, எங்க உனக்கு நாலேஜ் இருக்கா? ஒப்பிடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்பினா வாயில சொல்றா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் ஞாபகம், நாலேஜ்னு அறிவு, அறிவுனா ஒப்பின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒப்பின்னா ஒப்பளிப்பு, ஒப்புகை, எல்லாமே அந்த ஒப்புலயே வரும். ஓகேவா? அடுத்து அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் டெப்ட் அப்படின்னா, டெப்ட்னா எனக்கு டெபிட் கார்டுன்னு சொன்ன கடன், இங்கேயும் கடன் வந்துருச்சு. நாலேஜ் இருக்கா? ஒப்பின்னு சொன்னேன். ஒப்புகை, ஒப்புதல் வந்துருச்சா? அடுத்து இது பாருங்க. அக்னாலேஜ்மெண்ட் அப்படின்னா ஒப்பி அப்படின்னு சொன்னேன். நாலேஜ் இருக்கா? ஒப்பின்னு சொல்லி. டாக்டரின் அப்படின்னா, டாக்டர் கோட்டு போட்டிருப்பாங்க, முன்னாடியே சொன்ன கோட்டு போட்டிருப்பாங்கன்னா கோட்பாடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது கூட இங்கேயே திருப்ப நான் எழுதுறேன். டாக்டர் கோட் போட்டிருப்பாங்க, அப்போ கோட்பாடு. ஓகேவா? அடுத்து டமசின்னு இருக்கா? இது பாருங்க. டமசிய தவசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தவசி படத்துல சொல்லுவாரு, துளசி வேணா வாசம் மாறலாம்டா, இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்னு சொல்லுவாரு. அப்ப தவசி துளசி வாசம் மாறலாம்னு சொல்லுவாரு. வாசம்னா மனம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க மனத்தை பிடிச்சிடலாம். முறைமன பிறப்பு அப்படின்னு வந்துடும். ஓகேவா? நம்ம ஒரு பாயிண்ட மிஸ் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் இங்க ஒரு பாயிண்ட்ல நீங்க பிடிச்சி கரெக்டா போட்டுருணுங்கிறக்காக இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் லயபிலிட்டி. இப்போ லயபிலிட்டினாவே நான் சொல்லிட்டேன். லைப்ரரினாவே எப்படி கடுமையா நடந்துப்பாங்க, பொறுப்பா இருக்கணும்னு சொல்லுவாங்கன்னு. அதுக்கப்புறம் லைப்ரரினாவே ரொம்ப கட்டுப்பாடு இருக்கும். நீ பேசக்கூடாது, நீ அமைதியா தான் உட்காரணும், நீ யார்ட்டையும் இது பண்ணக்கூடாது, போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கட்டுப்பாடு இருக்கும். கட்டுப்பாடுனா கடப்பாடு அப்படின்னு ஞாபகம். அப்ப கடப்பாட்டிற்கான நான் லைப்ரரினா கட்டுப்பாடுன்னு இங்கே எழுதுறேன். இது அப்படியே நான் சேவ் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்க அப்படியே பாருங்க. கட்டுப்பாடு. நாலேஜ் இருக்கா? ஒப்பிடான்னு சொல்லுவாங்க. ஒப்பிடானா ஒப்புகை. ஓகேவா? அடுத்து அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் பேட்டர்னிட்டி. பேட்டர்னா பேரண்ட் ஞாபகம். பேட்டர்னிட்டினா பேரண்ட். பேரண்ட்னா தந்தை. தந்தை தானே நம்ம பேரண்ட். அப்ப தந்தைமை. அடுத்து நாலேஜ் இருக்கா? ஒப்புகை. ஓகேவா? இதை மட்டும்தான் நீங்க ஞாபகம் வச்சு போறீங்க. ஈஸி, ஜாலியா படிக்க போறீங்க. ஓகேவா? அடுத்து அக்யூசியேஷன் அக்யூஸ்டு ஞாபகம். ஸ்பீடா சொன்னீங்கன்னா அக்யூஸ்டு அப்படின்னு வரும். ஓகேவா? எப்பவுமே அக்யூஸ்டோட கையில விலங்கு மாட்டி எல்லாருமே கையகப்படுத்திடுவாங்களா? அக்யூஸ்ட விலங்கு மாட்டி கையகப்படுத்திடுவாங்க. அவன்கிட்ட இருக்கிற பொருள்ல கையகப்படுத்திடுவாங்க. அப்ப கையகப்படுத்துதல். அக்யூஸ்னாவே கையகப்படுத்திடுவாங்க. நல்ல ஞாபகம். அடுத்து அக்யூஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட்னா ஈஸியா உனக்கு ஈஸியா இருக்குடா, உனக்கு எல்லாம் வசதியா இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஈஸினாவே வசதி. ஓகே, அடுத்து வசதி உரிமைகளை பெறுதல். ஈஸியா இருக்கு, வசதியா இருக்கு, நீ எல்லாம் வசதியா வாங்கிட்ட அப்படின்னு மாதிரி நான் வாங்கிட்டேன்னா பெறுதல் அப்படின்னு வந்துடும். அடுத்து அக்வேசியேஷன் கம்பல்சரின்னு எனக்கு கம்பல்சரி கொஸ்டின் அப்படிமா கட்டாயமாக அக்யூஸ்ட கையகப்படுத்திடுவாங்க. கையகப்படுத்துதல். இது பாருங்க. ஆக்ட்னா என்னங்க? நம்ம செய்யற செயலை ஆக்ட்னு சொல்லுவோமா? செயல் வினையை வந்து ஆக்ட்னு சொல்லுவோம். அப்ப செயல். அப்புறம் ஆக்டா சட்டம்னு சொல்லுவோம். ஓகேவா? இது சிம்பிள் வேர்ட்னால நான் இதுக்கு எதுவும் இமேஜ் எடுத்துட்டு வரல. ஓகே, அடுத்து ஆக்ட் டன் இன் குட் ஃபெய்த். இதுல நான் எது ஈஸியா பிடிக்க முடியும்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். குட்னா நல்லெண்ணம். நல்லெண்ணத்தோட இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆக்ட்னா நான் என்ன சொன்னேன்? செயல். டன் முடிஞ்சிருச்சு, செய்யப்பட்டது. டன்டா முடிச்சிட்டா அப்படிமா செய்யப்பட்ட. இப்ப ஆக்ட் டன் இன் குட் ஃபெய்த்னா நல்லெண்ணத்துடன் செய்யப்பட்ட செயல். இந்த மாதிரி ஒரு க்ளூ வச்சு அதை மட்டும் பிடிச்சிங்கன்னா ஆப்ஷன் தள்ளி விட்டு வந்துடலாம். ஓகேவா? நான் சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்றப்ப, டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்ப நான் சொல்றேன். ஆக்ட் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்னா ஆக்ட்னா செயல்னு சொல்லிட்டேன். கன்வீனியன்ஸ்னா கன்வின்ஸ் பண்றான் அப்படிம்பாங்க. கன்வின்ஸ் அப்படின்னு ஞாபகம். கன்வின்ஸ் பண்றான், என் மனசை மாத்த பாக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கன்வின்ஸ்னா மாற்ற பாக்குறான், மாற்றளிப்பு. ஆக்ட் ஆஃப் காட். ஆக்ட்னாவே செயல் வந்துருச்சு. காடுனா தெய்வம்னு சொல்லலாம், இறைவன் சொல்லலாம். ஆக்ட் ஆஃப் இன்டெமினிட்டி அப்படின்னா ஆக்ட்னா செயல்னு தெரியும். ஓகேவா? இன்டெமினிட்டிய ஃபுல்லா ஐடென்டிட்டின்னு ஞாபகம். இன்டெமினிட்டினா ஐடென்டிட்டினா ஆதார் கார்டுல நம்ம ஐடென்டி கார்டு தான். ஓகேவா? அது எதுக்கு? நான் தான், என் பேர் தான் வந்து ஆஷிக் அப்படின்னு சொல்லி நான் உறுதியா காட்டுறதுக்கு தான் அந்த ஐடென்டி கார்டு. ஓகேவா? உறுதியா காட்டுறதுக்கு நான் தான் இந்த ஐடென்டிட்டி கார்டு, நான் தான் இந்த பேர் சேர்ந்தவன், சரி நான் தான் இந்த ஊர் சார்ந்தவன் உறுதியா காட்டுறதுக்கு. அப்போ உறுதின்னு வருது. ஐடென்டிட்டின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஓகே, அடுத்து ஆக்ட்னா ஆக்ட் ஆஃப் லானா லானா சட்டம் தான். ஆக்ட்னால செயல், சட்டம் ரெண்டுமே சொல்லலாம். அதனால இது வந்து சட்ட நடவடிக்கை. ஆக்ட் ஆஃப் லா படி
சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம். ஆக்ட்னா என்னங்க, நடவடிக்கை எடுக்கிறதும் வரும், செயலும் வரும், நடவடிக்கை எடுக்கிறதும் வரும். சட்டப்படி நடவடிக்கைப்பா, சட்டப்படி செயலும் சொல்லலாம், ரெண்டாவும் சொல்லலாம் ஆக்ட. அடுத்து இது பாருங்க, ஆக்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா, லெஜிஸ்லேச்சர்னா என்னங்க, சட்டமன்றம். ஆக்ட்னா சட்டம். அடுத்து ஆக்ட்னா சட்டம், பார்லிமெண்ட்னா நாடாளுமன்றம். அடுத்து பார்ட்டிஸ் அப்படின்னா, பார்ட்டி இருக்குப்பா, இரு தரப்பினர் இருக்காங்க, இந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றா, அந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றதான் இருக்கப்ப தரப்பினர். ஆக்ட் அப்படின்னா செயல், ஆக்ட் அப்படின்னாவே செயல் தான். ஸ்டேட் அப்படின்னா அரசு அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆக்ட்னா செயல், ஒமிஷன் அப்படின்னா ஒமிட் பண்றது, விட்டுறது, ஒமிட் பண்ணிடுறது, இவனை விட்டுரு அப்படிம்பா, விட்டுருனா விடுகை. ஓகே, இது பாருங்க ஆக்டிவேட், ரொம்ப ஆக்டிவேட்டடா இருக்கான்டா, ரொம்ப செயல்திறனா இருக்கான், காலையில போறான் வரான், அவனே துருன்னு சுத்துறான் வரான், ரொம்ப திறமையா இருக்கான், ரொம்ப செயல்ல திறமையா இருக்கான்னு சொல்லுவோம். அப்போ செயல்திறன் ஊட்டு, தூண்டி விட்ட மாதிரியே இருக்கான், ரொம்ப ஆக்டிவா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தூண்டி விடு எல்லாமே ஒரே மீனிங்ல தான் வரும். இது ஏன் இங்க முடக்கி விடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேவா, ஆக்டிவேட்னா சுறுசுறுப்பா இருக்கிறது தான் வரும், முடக்கி விடுன்னு வருது, ஆப்போசிட்டாவும் ஞாபகம். ஆக்டிவேட்னா சுறுசுறுப்பா இருக்கான், அவன் செயல்ல திறமையா இருக்கான், நல்லா தூண்டி விட்ட மாதிரி இருக்கான். அப்புறம் ஆப்போசிட்னா முடக்கி விட மாதிரியும் இருக்கான் அப்படின்னு ஞாபகம், முடக்கி விடணும் வந்துடும். ஆக்டிவ் மெம்பர்னா என்னங்க, உறுப்பினர். ஆக்டிவா இருக்கான், முனைப்பா இருக்கான்னு சொல்லுவோம், முனைப்பான. ஆக்டிவ் அப்படின்னா இது பாருங்க, பார்ட்னர் வச்சு பிடிக்கலாம். இதை பார்ட்னர்னா என்னங்க, கூட்டாளி, நம்ம ஃப்ரெண்ட பார்ட்னர்னு சொல்லுவோம், கூட்டாளி. அப்ப ஆக்டிவ்னாவே ஆக்டிவா இருக்க, ஆக்டிவா செய்யறான், ஆக்டிவா செய்யறான், அப்ப கூட்டாளி. அப்போ இங்க வந்து பார்ட்னர், கூட்டாளி எங்க வச்சுப்போம், ஒரு தொழில தான் கூட்டாளியை சேர்த்திப்போம், ஒரு தொழில் பண்றோம்னா ஒரு கூட்டாளியை சேர்த்துப்போம். அப்போ தொழில்முறை கூட்டாளி, இதை வச்சுதாங்க நம்ம இதையே பிடிக்க முடியும். ஓகேவா, நான் பார்ட்னர் வச்சு கூட்டாளின்னு சொல்லிட்டேன், கூட்டாளி வச்சு பக்கத்துல இருக்கிறது நம்ம ஈஸியா பிடிச்சிடலாம். ஓகேவா. அடுத்து ஆக்டிவ் டைட்டில், ஆக்டிவ்னா நல்லா செயல்படுறான், ஆக்டிவா இருக்கான், செயல்படக்கூடிய. டைட்டில்னா என்னங்க, டைட்டில்னா பட டைரக்டர் நான் சொல்லியிருக்கேன், படத்தோட டைரக்டர் வந்து டைட்டில் வைக்க உரிமை இருக்கு, படத்தோட டைரக்டர் வந்து டைட்டில் வைக்க உரிமை இருக்கு, அப்போ உரிமை வந்துடும். ஓகேவா, நான் இப்போ சிம்பிளா ரிவிஷன் பண்றேன், இந்த 17 ரூட் வேர்டை மட்டும் நான் நல்லா ரிவைஸ் பண்ணி விடுறேன், பாத்துக்குங்க. அப்புறம் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா மைண்ட்ல ஏறிடும். ஓகேவா, ஆக்டிவேட்னா என்னங்க, சுறுசுறுப்பா இருக்கிறது, திறனா இருக்கிறது, தூண்டி விட்ட மாதிரி இருக்கு, ஆப்போசிட் முடக்கி விடணும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, முனைப்பா இருக்கிறதுன்னு சொல்லிட்டேன், இதை நான் சுருக்கமா சொல்லிட்டேன். எவ்வளவு நான் சுருக்கமா சொல்லி உங்களுக்கு ரிவைஸ் பண்ண வைக்க முடியுமா மைண்ட்ல ஏத்துறேன். அப்புறம் உங்களுக்கு ஆக்ட்னா என்னங்க, ஆக்ட்னா செயலும் வரும், சட்டமும் வரும், அதை வச்சு எல்லாமே வரும். ஓகேவா, அப்படியே லைனா எல்லாமே. நீங்க காடுனா வந்து தெய்வம், இன்டெமினிட்டினா ஐடென்டிட்டி வச்சு உறுதிப்படுத்துறோம். லானா என்னங்க, லானா சட்டம், ஆக்ட் ஆஃப் நானா சட்டப்படி செய்யறோம், சட்டப்படி நடவடிக்கை எல்லாமே வந்துடும். ஓகேவா, லெஜிஸ்லேச்சர்னா சட்டமன்றம், பார்லிமெண்ட்னா நாடாளுமன்றம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான், டக் டக் டக்குன்னு ரிவைஸ் பண்ணும். அக்யூஸ்ட கையகப்படுத்திடுவாங்க. ஓகேவா, உள்ள வர அந்த சப்வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லல, அது நீங்க திருப்ப ஷார்ட்கட் பாத்துங்க. மெயின் வேர்டை நல்லா நான் ரிவைஸ் பண்ணி விட்டா உங்களுக்கு மைண்ட் செட் ஆயிரும். நாலேஜ்னா அறிவு இருந்தா எங்க ஒப்பி பார்க்கலாம், ஒப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அக்யூமுலேட்னா கும்பல்னா கும்பலா இருக்காங்கனாவே நீங்க எல்லாமே யோசிக்கணும். கும்பலா வந்து திரள்றாங்க, குவிறாங்க, கூடுறாங்க, எல்லாம் ஒரே மீனிங் தான். சென்டென்ஸ்னா சென்டென், 100க்கு 10 சென்டம், வாங்கலைன்னா தண்டனை அப்படின்னு சொன்னேன். அடுத்து கியூர் ஆயிட்டா வீட்டுக்கு போய் சேர்ந்துருங்க, சிறுக கியூர் ஆனதுக்கு அப்புறம் போய் சேர்ந்துருங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப சேர்ந்தடை வந்துடும். ஓகேவா, அடுத்து அக்கௌண்ட்ஸ்னாவே கணக்குன்னு சொல்லிட்டேன், கணக்காளர், கணக்கு எல்லாமே வந்துடும். அடுத்து ஆக்சிடென்ட் அப்படின்னா எதிர்பாராம நடக்கிறது. இதுல ஹிந்தின்னு சொல்லிட்டேன். எம்ப்ளாய்மெண்ட்னா பணி ரெண்டுலயுமே வந்துடும். ஹிந்திக்காரங்க இங்கதான் பணி புரியுறாங்க, அப்போ பணி புரியும். அவுட் ஆயிட்டானா மூளை இல்ல, மூலம் வந்துடும். அடுத்து அக்செப்ட்னா ஏத்துக்கிறதுன்னு சொன்னா, கிராட்டி கையூட்டி, ஆஃபர்னா முனைப்பா இருப்பாங்க, டெண்டர்னா ஒப்பந்தம், எல்லாமே சொல்லிட்டேன். டர்ரு வர்ரு அப்படிதான் வரும்னு சொன்னேன். எக்ஸ்சேஞ்சுனா மாத்துறது, எல்லாமே சொல்லிட்டேன். அடுத்து ஆக்சிலரேஷன் என்னங்க, ஆக்சிலரேஷன்னா விரைவா போறது என்னோட உரிமை, ரெண்டே கோட்பாடு தான். டாக்டர்னா கோட்டு போட்டிருப்பாங்க. அபியூஸ்னா தவறா பயன்படுத்துறது, இழிவா எக்ஸாம்பிள் சைல்டு அபியூஸ், தவறா பயன்படுத்துறது, இழிவா பயன்படுத்துறது, முறையற்று பயன்படுத்துறது, எல்லாமே ஒரே மீனிங்ல வரும். அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா ட்ராக் வந்து சுருக்கமா இருக்கும். அப்படியே இமேஜ் வச்சு இமேஜின் பண்ணுங்க, ட்ராக்னா சுருக்கமா இருக்கும், இங்க குறி இருக்கும், அப்ப சுருக்க குறிப்பு. அப்புறம் அடிக்கடி இது எடுத்து விட்டுருவாங்க, எடு குறிப்பு, அடிக்கடி மாத்தி விட்டுருவாங்க பாருங்க, ஏரோட போட்டுருக்கு. அப்படியே இமேஜின் பண்ணுங்க, லவ் பண்ணி படிங்க, ஈஸியா மைண்ட்ல ஏறும். ஓகே, எடு குறிப்பு. அப்ஸ்கான்னா தலைமறை ஆயிட்டான் அப்படின்னு சொன்னேன். அஃபண்டர் அப்படின்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லி, ஃப்ரெண்டு நம்மளே குற்றவாளி ஆக்கிடுவான்னு சொன்னேன். அடுத்த பெட்டு, இப்போ முன்னெல்லாம் பெட்டு கட்டி நம்மளுக்கு குற்ற உடந்தை ஆக்கிடுவாங்க. மெயின் வேர்டு இதுதான், குற்ற உடந்தை. பக்கத்துலேயே எழுதியிருக்கேன், குற்ற உடந்தை. சூசைட்னா எனக்கு தற்கொலை, அசால்ட்டா தாக்கிடுவான், எல்லாம் சொல்லிட்டேன். இதுல சதின்னு சொல்லிட்டேன். அடுத்து அப்சல்யூட்னா சொல்யூஷன் வந்து துணி தவிர்க்கறதுக்கு முழுசா போட்டுருவோம், அப்போ முழுமைன்னு எல்லாமே வரும். டைட்டில்னா பட டைரக்டர் உரிமை இருக்கு டைட்டில் வைக்கிறதுக்கு. ரைட்னா உரிமைன்னு வந்துடும். ஏலியன் வந்து மாற்றத்துக்கு ஆளு, ரெஸ்ட் எடுக்க தடை. ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்பு, ப்ராப்பர்ட்டினா சொத்து, ப்ரிவிலேஜ் ஃப்ரிட்ஜ்னா சிறப்பு, இல்லைன்னா அது வரைக்கும் சிறப்பு இல்லை, இதான் அது வரைக்கும்னா வரையில அப்படின்னு சொன்ன. ஓனர்னா உரிமையாளர், மெஜாரிட்டினா தனிப்பெரும்பான்மை, லைப்ரரினாவே கடுமையா நடந்துப்பாங்க, பொறுப்பாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்சல்யூட் தான் இது எல்லாமே. டிகிரினா என்ன சொல்லுவாங்க, டிகிரி முடிச்சோன்னா தீர்த்து கட்டிடுவாங்க வீட்டுல. டீனா டெட்டு, செத்துட்டானா சொத்தா அப்படின்னு வந்துடும்.
டிஸ்கஷன் பண்ணா தேர்வுக்கு டிஸ்கஷன் பண்ணுவோம். டியூட்டிஸ்னா கடமைகள், கடமைகள் அந்த உரிமைகள் 2 உடனடியா இருக்கும். எஸ்டேட்னா சொத்து, இதெல்லாமே நான் சொல்லிட்டேன். அடுத்து உங்களுக்கு அபாண்டன்னா கைவிடப்பட்டது, உரிமை விட்டது, விட்டுட்டு போனது, அவ்வளவுதான். அது உரிமை விட்டது எல்லாமே அதுல சேர்ந்துரும். இதுக்கு நான் சொல்லிட்டேன். மென்தல் அப்படின்னு சொன்னேன். இதுல கைவிடுதல்னு வரும். இது வெறும் கைவிடுன்னு வரும். வெறும் அபாண்டன் வரைக்கும் கொடுத்தாங்கன்னா கைவிடு. மென்ட் அப்படின்னு வந்தா மென்தல் ஞாபகம். அப்ப தல் வந்துடும். இங்க தல் வந்துருச்சு பாத்தீங்களா? இந்த எண் மென்துன்னு வந்தாவே இங்க தல்லுன்னு வந்துடும். உங்களால உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அபேட்மெண்ட்னா பேஸ்மெண்ட் தான் வீட்டுல வீடு இருக்கிறப்ப பேஸ்மெண்ட் தான் அகற்றுவாங்க. அப்ப அற்று எல்லாமே வரும். அற்று போதல் எல்லாமே வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ரூட் வேர்ட்ஸை பொறுக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லெவல் 1 ஓகேவா? பார்த்துட்டு இருக்கோம். நம்ம முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி தான். நல்லா படிங்க. நான் அதிகமா பேச விரும்பல. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.